Hi students, நம்ம business studies, financial management பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 பார்ட் வீடியோ போட்டுட்டேன். இது third பார்ட். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பிசினஸ் ஆபரேஷன்ஸ்க்கு ஃபினான்ஸ் தேவைப்படுது. இந்த ஃபினான்ஸ் அவங்க வந்து டெட் அண்ட் ஈக்விட்டி மூலமா சோர்ஸ் பண்ணிக்க முடியும். டெட் அப்படிங்கிறது borrowed funds அண்ட் ஈக்விட்டிங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த டெட்டும் ஈக்விட்டியும் சேர்ந்தா ஒரு கம்பெனியோட கேபிட்டல். ஸோ ஒரு கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எவ்வளோ டெட் அண்ட் ஈக்விட்டி அவங்களோட கேபிட்டல்ல இருக்கு அப்படின்றது தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ டெட் அண்ட் ஈக்விட்டி என்ன ப்ரப்போர்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றது தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த்தை மேக்ஸிமைஸ் பண்ணும். அதே மாதிரி ஈக்விட்டி ஷேரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றது. ஸோ டெட்டும் ஈக்விட்டியும் பாத்தீங்கன்னா காஸ்ட்ல டிஃபர் ஆகும். டெட் வந்து லெஸ் காஸ்ட் தான், பட் ரிஸ்க் ஜாஸ்தி. அதே ஈக்விட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், பட் ரொம்ப சேஃபான செக்யூரிட்டி. இங்க ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஸோ டெட் ஏன் ரிஸ்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெட் அப்படின்னா கடன். அப்ப அந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரெகுலரா பே பண்ணும். சோ அது என்ன ஆயிடுது, ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் ஆயிடுது கம்பெனிக்கு இந்த இன்ட்ரெஸ்ட பே பண்ணும் அப்படின்னு சொல்லி. இப்போ சப்போஸ் அவங்க வந்து அந்த டெட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலன்னா என்ன ஆயிரும், அந்த கம்பெனியோட அசெட்ஸ் எல்லாம் வந்து யாரு டெட் கொடுத்தாங்களோ அவங்க வந்து அந்த அசெட்ஸ் எடுத்துடலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல அப்படின்னு சொல்லி. சப்போஸ் அந்த கம்பெனி வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டையே ரிட்டர்ன் பண்ண முடியாம ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து லிக்விடேஷனுக்கு போயிடும். அதாவது அந்த கம்பெனியை டோட்டலா பெர்மனண்டா க்ளோஸ் பண்றது. அப்படி இல்லைன்னா இன்சால்வென்ட் ஆயிரும் அந்த கம்பெனி. சோ ஈக்விட்டி பாத்தீங்கன்னா அது சேஃப். ஏன்னா இங்க வந்து டிவிடெண்ட் மட்டும் பே பண்ணும். அந்த டிவிடெண்டுமே பெரிய லீகல் ஆப்ளிகேஷன் கிடையாது. இப்ப கம்பெனி வந்து லாஸ்ல போச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே பண்ண வேணாம். பட் ஈக்விட்டி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இதுல வந்து ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இருக்கும். சோ அதனால இது வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பிசினஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி அதே மாதிரி அதோட ஃபினான்ஷியல் ரிஸ்கை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கம்பெனிஸ் வந்து அதோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை செட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வந்து ஃபினான்ஷியல் லீவரேஜ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் லீவரேஜ் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி எப்படி அவங்களோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது, ஸோ அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல டெட் அண்ட் ஈக்விட்டியோட ப்ரப்போர்ஷன் எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ஃபினான்ஷியல் லீவரேஜ் ஆர் ட்ரேடிங் ஆன் ஈக்விட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஃபினான்ஷியல் லீவரேஜ் அப்படின்றது ஓவரால் கேபிட்டல்ல டெட் என்ன ப்ரப்போர்ஷன்ல இருக்குன்னு சொல்றது தான் ஃபினான்ஷியல் லீவரேஜ். இதோட ஃபார்முலா வந்து டெட் பை ஈக்விட்டி ஆர் டெட் டிவைடட் பை டெட் பிளஸ் ஈக்விட்டி. டெட் பிளஸ் ஈக்விட்டிங்கிறது ஓவரால் கேபிட்டல், அதுல டெட் என்ன ப்ரப்போர்ஷன், இல்லைன்னா டெட் பை ஈக்விட்டி. ஸோ ஈக்விட்டி இவ்வளோ இருக்கு, டெட் இவ்வளோ இருக்கு ஓவரால் கேபிட்டல்ல அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஃபினான்ஷியல் லீவரேஜ். ஸோ இப்போ டெட் ஃபண்ட் இருக்கு, borrowed funds இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டெட்டுங்கிறது ஒரு சீப்பர் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். பட் டெட் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த borrowed funds இருக்குல்ல, அதுல ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும், அது ஒரு லீகல் ஆப்ளிகேஷன். அதே மாதிரி ரீபே பண்ணணும், அந்த borrowed funds ரீபே பண்ணணும். ஸோ இது அதனால டெட் ஃபண்ட் ஆர் borrowed fund வந்து ரொம்ப ரிஸ்கி. இப்போ டெட் வந்து நிறைய யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அது வந்து ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். பட் அது எப்போ ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ரேட் ஆஃப் ஏர்னிங்ஸ் இருக்குல்ல, ரேட் ஆஃப் ஏர்னிங்ஸ்ங்கிறது ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒரு பெர்சன்டேஜ்ல அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் வரும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து. அந்த ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட ஜாஸ்தியா இருக்கும். இப்போ ஒரு borrowed funds இருக்கு, அந்த கடனுக்கு வந்து 10% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்றாங்கன்னா அந்த 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அவங்களுக்கு வந்து நிறைய ரிட்டர்ன் வரணும். பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ 10%க்கு மேல அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா தான் அப்ப அந்த டெட் யூஸ் பண்றது வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். சப்போஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு, அதாவது கடனுக்கு நம்ம வட்டி கட்டுறது ஜாஸ்தியா இருக்கு, ஆனா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கம்மியா வருது அப்படிங்கும் போது அப்ப அந்த டெட் யூஸ் பண்றது கம்பெனிக்கு லாஸ். நிறைய டெட் அதுல கம்பெனில கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல வச்சுக்கிறது அது ஒரு லாஸ். சோ இது எப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். சோ டெட் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஓனர்ஸ் வந்து கெயின் பண்ணுவாங்க, இல்ல அவங்களோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப இங்க வந்து நம்மளுக்கு 3 சிச்சுவேஷன் இருக்கு. சிச்சுவேஷன் 1ல பாத்தீங்கன்னா டோட்டல் கேபிட்டல் 50 lakhs, ஈக்விட்டி கேபிட்டல் 50 lakhs. சோ டோட்டல் கேபிட்டல்ங்கிறது என்னது, ஈக்விட்டி பிளஸ் டெட். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெட்டே இல்ல. சோ அதனால ஈக்விட்டி கேபிட்டல் தான் டோட்டல் கேபிட்டல். அந்த ஈக்விட்டி கேபிட்டல் 50 lakhs வந்து 5 lakh shares of 10 rupees each. டெட் கிடையாது ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல. டாக்ஸ் ரேட் 30% per annum. earnings before interest and tax, that is EBIT வந்து 7 lakhs இருக்கு.
நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா டோட்டல் கேபிட்டல் 50 lakhs, அதுல ஈக்விட்டி கேபிட்டல் 40 lakhs, டெட் வந்து 10 lakhs. இந்த 40 lakhs எப்படின்னா 4 lakh shares of 10 rupees each. டாக்ஸ் ரேட் வந்து 30%, இன்ட்ரெஸ்ட் ஆன் டெட். இப்போ இங்க டெட் இருக்கு இல்லையா, அந்த borrowed fundsக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்புறம் earnings before interest and tax EBIT அதே 7 lakhs தான். சிச்சுவேஷன் 3லயும் டோட்டல் கேபிட்டல் அதே 50 lakhs, ஈக்விட்டி கேபிட்டல் 30 lakhs, டெட் 20 lakhs. ஸோ இது ரெண்டும் சேர்த்தது தான் டோட்டல் கேபிட்டல். And 30 lakhs equity capital வந்து 3 lakh shares of 10 rupees each. Tax rate அதே 30%, interest on debt அதே 10%, earnings before interest and tax 7 lakhs. இப்போ இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், டெட் இன்வால்வ் ஆக எப்படி வந்து earnings per share increase ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். அதனால வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கெயின் ஆகுறாங்களா இந்த டெட் ஜாஸ்தி யூஸ் பண்றதுனால அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் பாருங்க, இதை விட்டுருங்க. சிச்சுவேஷன் 2, 3 விட்டுருங்க. சிச்சுவேஷன் 1 மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம EBIT எடுக்கிறோம், earnings before interest and tax எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல 7 lakhs இருக்கு, அந்த 7 lakhs போட்டுக்கோங்க. இப்போ இந்த EBITல இருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா டெட்டே இல்ல, கடனே இல்லாத போது இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஸோ அதனால 0. இப்போ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 7 lakhs வருது. இந்த 7 lakhs என்னன்னு சொல்லுவோம்னா EBT. EBIT இருந்துச்சா, அதுல I இப்ப லெஸ் பண்ணிட்டோம், அதாவது இங்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம், அப்ப I காணா போயிரும்ல. அப்ப மிச்சம் இருக்கிறது என்னது, EBT, earnings before tax மட்டும் தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் காணா போயிடுச்சு, ஏன்னா மைனஸ் பண்ணியாச்சு. EBT வந்து 7 lakhs. இப்ப இந்த 7 lakhsல இருந்து நம்ம டாக்ஸை மைனஸ் பண்ணோம். இது earnings before tax, so டாக்ஸை மைனஸ் பண்றோம். டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணும், இங்க 30% கொடுத்திருக்காங்கல்ல, EBT 7 lakhs இருக்குல்ல, அதுல 30% கால்குலேட் பண்ணுங்க. So 7 lakhsல 30%, 2,10,000 rupees. So 7 lakhsல 2,10,000 மைனஸ் பண்ணா 4,90,000 rupees. So 4,90,000 rupees அப்படின்றது earnings after tax, EAT. அதாவது earnings before tax இருந்துச்சு, before tax ஒரு earnings இருந்துச்சு, இப்ப tax கொடுத்தாச்சு, அப்ப earnings after tax தானே வரும். So earnings after tax வந்து 4,90,000. இப்ப அடுத்தது என்ன கால்குலேட் பண்ண போறோம், earnings per share. அதாவது ஒரு ஷேருக்கு ஷேர் ஹோல்டர் வந்து எவ்வளவு earn பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ இதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா EAT இங்க கிடைச்சிச்சு இல்லையா, earnings after tax divided by number of equity shares. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு earnings after tax வந்து 4,90,000 and number of equity shares இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5 lakhs. So 4,90,000 divided by 5 lakhs, 0.98 வந்து earnings per share. So situation 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து situation 2க்கு போலாம். இப்போ situation 2ல என்ன கொடுத்திருக்காங்க, EBIT 7 lakhs. So அதே 7 lakhs போட்டுக்கோங்க. இப்போ EBITல இருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்றோம். இந்த கேஸ்ல பாருங்க, நம்மளுக்கு டெட் இருக்கு, 10 lakhs இருக்கு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. So இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். 10 lakhsல 10%. So எவ்வளவு வருது, 1 lakh. இப்போ இந்த 1 lakh மைனஸ் பண்ணா 6 lakhs வருது. இது EBT, earnings before tax. இப்போ earnings before taxல இருந்து டாக்ஸை மைனஸ் பண்ணும். So tax இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 30%. இந்த 30% EBTல கால்குலேட் பண்ணும். So செகண்ட் சிச்சுவேஷனோட EBT வந்து 6 lakhs, அதுல கால்குலேட் பண்றோம். So 6 lakhs into 30%, 1,80,000 rupees. So இப்போ 6 lakhsல இருந்து 1,80,000 மைனஸ் பண்ணா 4,20,000 வருது. இது earnings after tax. ஓகே, இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், earnings per share. செகண்ட் சிச்சுவேஷனுக்கு எவ்வளவுன்னு பாருங்க, EAT divided by number of equity shares. இங்க EAT 4,20,000, இங்க equity shares எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 4 lakhs. So 4,20,000 divided by 4 lakhs, 1.05. இதான் EPS செகண்ட் சிச்சுவேஷனுக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் சிச்சுவேஷன். தேர்ட் சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு EBIT சேம் 7 lakhs. இதுல இருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணும். இங்க பாருங்க, டெட் இங்க ஜாஸ்தியா இருக்கு. முன்னாடி ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல நில்லு, செகண்ட் சிச்சுவேஷன்ல 10 lakhs, இப்ப தேர்ட் சிச்சுவேஷன்ல இன்னும் கொஞ்சம் டெட் யூஸ் பண்றோம். So 20 lakhs. So 20 lakhsல 10%, 2 lakhs interest. 7 lakhsல 2 lakhs போச்சுன்னா 5 lakhs EBT, earnings before tax. இதுல இருந்து டாக்ஸை மைனஸ் பண்ணும். So 5 lakhsல 30% tax rate கால்குலேட் பண்ணா 1,50,000. So 5 lakhsல இருந்து 1,50,000 மைனஸ் பண்ணா 3,50,000. இது earnings after tax. ஓகே, இப்போ situation 3க்கு EPS கால்குலேட் பண்றோம். EAT divided by number of equity shares. So இங்க வந்து EAT எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3,50,000 and number of equity shares வந்து 3 lakhs. So 3,50,000 divided by 3 lakhs, 1.16. இப்ப இந்த மூணு சிச்சுவேஷனையும் பாருங்க, earnings per share வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்பனா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் கிடைக்குது. ஓகே, சிச்சுவேஷன் 1ல 0.98 இருந்துச்சு EPS, சிச்சுவேஷன் 2ல 1.05, சிச்சுவேஷன் 3ல 1.16 இருக்கு. சோ அப்போ டெட் ஜாஸ்தி ஆக EPS இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது.
So situation 1ல பாருங்க டெட்டே இல்ல. situation 2ல 10 lakhs debt இருந்துச்சு. So situation 1ல டெட்டே இல்லாதபோது 0.98 EPS. அப்புறம் 10 lakhs debt situation 2ல இருக்கும்போது EPS 1.05 and situation 3ல debt 20 lakhs ஆகும்போது EPS increase ஆயிடுச்சு 1.16. அப்போ நிறைய டெட் உள்ள கொண்டு வந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல ஷேர் ஹோல்டர்ஸோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்ப கரெக்ட்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட விட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கணும், அப்பதான் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, சோ அப்ப நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? EBIT டிவைடட் பை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ 100. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது டோட்டல் கேபிட்டல். EBIT மூணு சிச்சுவேஷனுக்கு பாருங்க 7 lakhs. So 7 lakhs divided by மூணு சிச்சுவேஷனுக்குமே டோட்டல் கேபிட்டல் 50 lakhs. So 7 lakhs divided by 50 lakhs into 100, 14% நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. சோ இப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14% இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% தான் இருக்கு. அப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கவர் பண்ணிடுது. நம்மளோட ஏர்னிங்ஸ் ரேட் வந்து 14% இருக்கு, நம்ம பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட் 10% தான் இருக்கு. சோ அதை கவர் பண்ணிடுச்சு. சோ அதனால என்ன சொல்லலாம்? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட விட ஜாஸ்தியா இருக்கும்போது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பெனிஃபிட் ஆகுறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கேயும் நம்மளுக்கு மூணு சிச்சுவேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா டோட்டல் கேபிட்டல் 50 lakhs, ஈக்விட்டி கேபிட்டல் 50 lakhs. அப்ப டோட்டல் கேபிட்டல் ஈக்விட்டி கேபிட்டல் தான் ஃபுல்லா இருக்கு, டெட் கிடையாது. இந்த 50 lakhs வந்து 5 lakh shares of 10 rupees each. அப்புறம் டாக்ஸ் ரேட் 30% per annum. EBIT வந்து 3 lakhs. நெக்ஸ்ட் செகண்ட் சிச்சுவேஷன்ல டோட்டல் கேபிட்டல் 50 lakhs, இதுல ஈக்விட்டி கேபிட்டல் 40 lakhs and டெட் 10 lakhs. So 40 lakhsங்கிறது 4 lakh shares of 10 rupees each, tax rate 30%, interest on debt 10%, EBIT 3 lakhs. Situation 3ல total capital 50 lakhs, equity capital 30 lakhs, மிச்ச 20 lakhs debt. 30 lakhsங்கிறது 3 lakh shares of 10 rupees each, tax rate 30%, interest on debt 10%, earnings before interest and tax 3 lakhs. ஓகே, இப்போ நம்ம வந்து EPS கால்குலேட் பண்ணலாம் மூணு சிச்சுவேஷனுக்கும். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் பாருங்க. இங்க நம்மளுக்கு EBIT எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 lakhs. இதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்றோம். இங்க டெட் கிடையாது, சோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மைனஸ் பண்ணா நமக்கு EBT 3 lakhs வருது. இப்ப இந்த EBT ல இருந்து டாக்ஸ மைனஸ் பண்ணும். டாக்ஸ் வந்து 30% கொடுத்திருக்காங்க. சோ 3 lakhsல 30% 90,000 rupees. ஓகே, இப்ப இத மைனஸ் பண்ணா நம்மளுக்கு earnings after tax கிடைக்குது 2,10,000. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு EPS கால்குலேட் பண்ணும். அது EAT divided by number of equity shares. EAT 2,10,000 divided by number of equity shares situation 1க்கு 5 lakhs. So நம்மளுக்கு EPS 0.42 வருது. செகண்ட் சிச்சுவேஷன் பாருங்க. இங்கேயும் EBIT 3 lakhs. இதுல இருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட மைனஸ் பண்ணும். இங்க டெட் 10 lakhs, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 10% கால்குலேட் பண்ணா 1 lakh வரும். சோ EBT வந்து 2 lakhs. 3 lakhs minus 1 lakh 2 lakhs. இப்ப இந்த 2 lakhsல இருந்து டாக்ஸ மைனஸ் பண்ணும். சோ 2 lakhsல நம்ம டாக்ஸ் 30% கால்குலேட் பண்ணலாம் 60,000. சோ EBT ல இருந்து டாக்ஸ மைனஸ் பண்ணா 1,40,000 earnings after tax வருது. இப்ப இந்த செகண்ட் சிச்சுவேஷனுக்கு EPS கால்குலேட் பண்ணும். சோ EAT divided by number of equity shares. So 1,40,000 divided by 4. இங்க 4 lakhs equity shares. Okay. So அப்ப 0.35 EPS வருது. தேர்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா EBIT 3 lakhs. இதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணும். இங்க டெட் 20 lakhs, அதுல 10% இன்ட்ரெஸ்ட். So 2 lakhs. So EBIT ல இருந்து இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு EBT வருது 1 lakh. இதுல இருந்து நம்ம டாக்ஸ மைனஸ் பண்ணும். சோ 1 lakhல 30% கால்குலேட் பண்ணா 30,000. சோ 1 lakh minus 30,000 70,000 earnings after tax. இப்ப தேர்ட் சிச்சுவேஷனுக்கு EPS கால்குலேட் பண்ணும். இங்க earnings after tax 70,000 divided by number of shares 3 lakhs. So 0.23 EPS. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல பாருங்க, மூணு சிச்சுவேஷன்லயுமே EPS குறைஞ்சிருக்கு. ஆனா இங்க வந்து டெட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, ஆனா EPS குறைஞ்சிருக்கு. நம்ம இப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணலாம். சோ மூணு சிச்சுவேஷனுக்குமே EBIT வந்து 3 lakhs and total investment or total capital 50 lakhs மூணு சிச்சுவேஷனுக்கும். சோ 3 lakhs divided by 50 lakhs into 100, 6% வருது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 6% இருக்கு and rate of interest எவ்வளவு இருக்கு? 10%. அப்போ நம்மளுக்கு வர ரிட்டர்ன் 6% தான், ஆனா நம்ம பே பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு? 10%. அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு? ஜாஸ்தியா இருக்கு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கு. சோ அப்ப ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களோட ரிட்டர்ன்ஸை லூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய டெட் யூஸ் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ இந்த கேஸ்ல வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களோட
ப்ராஃபிட் ஆர் பெனிஃபிட்ட லூஸ் பண்ணுவாங்க. கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேஷ் ஃப்ளோ பொசிஷன். சோ ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, அவங்களுக்கு வந்து அடிக்குவேட் கேஷ் இருந்தா அவங்க என்ன செய்யலாம், டெட்டுக்கு போலாம், அதாவது borrowed ஃபண்ட்ஸுக்கு போலாம். அப்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களால பே பண்ண முடியும். சப்போஸ் அந்த ஒரு கம்பெனிக்கு வந்து கேஷ் ஷார்டேஜா இருக்கு அப்படின்னா அவங்க என்ன செய்யணும், டெட்டுக்கு போகாம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல ஈக்விட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க எதுவும் பே பண்ணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அது ப்ராஃபிட் இருந்தா மட்டும்தான் டிவிடெண்ட் பே பண்ணும். பட் லாஸ்ல இருந்தா டிவிடெண்ட் கூட பே பண்ண வேணாம். சோ லயபிலிட்டின்னு ஒண்ணு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஓகே, இத ஷார்ட்ல ஐசிஆர் அப்படின்னு சொல்றோம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்றது வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் வந்து அவங்க பே பண்றாங்களே இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டை விட ஜாஸ்தியா இருக்கா, எவ்வளவு டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றதுதான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. சோ இப்ப நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்றோம், ப்ராஃபிட்ல இருந்தா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். அந்த ப்ராஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட கவர் பண்ணுதா, எவ்வளவு டைம்ஸ் கவர் பண்ணுதுன்னு சொல்றதுதான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. So ICR is equal to EBIT divided by interest. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா கம்பெனி என்ன செய்யலாம், borrowed ஃபண்டுக்கு போலாம். ஏன்னா அவங்களால வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தியா வருது. சோ அப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம் அந்த borrowed ஃபண்ட்ஸ்க்கு. அதே வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க borrowed ஃபண்ட்ஸை கம்மியா தான் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. இத ஷார்ட்ல DSCR அப்படின்னு சொல்றோம். டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்டையும் பே பண்ணும், அதே டைம்ல பிரின்சிபல் அமௌண்ட் borrow பண்ணிருக்காங்கல்ல அதையும் ரீபே பண்ணணும். அத பாத்துக்கிறது தான் debt service coverage ratio. So இதோட ஃபார்முலா வந்து profit after tax plus depreciation plus interest plus non-cash expenses written off divided by preference dividend plus interest plus repayment obligation. So preference dividendங்கிறது fixed, இது pay பண்ணி தான் ஆகணும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட்ங்கிறது borrowed ஃபண்ட்ஸ்க்கு அவங்க பே பண்ணும். ரீபேமெண்ட்ங்கிறது preference shareholdersக்கும் ரீபே பண்ணவங்களோட கேபிட்டல், அதே மாதிரி borrowed ஃபண்ட்ஸ்க்கும் ஃபண்ட்ஸை ரீபே பண்ணும். ஓகே, சோ இத கவர் பண்ணுது அந்த ப்ராஃபிட் அப்படிங்கறத பாக்குறது தான் டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. சோ இப்போ வந்து டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பெனி அவங்களோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல நிறைய டெட் வச்சுக்கலாம். ஏன்னா அது கவர் பண்ணிடும் இந்த இன்ட்ரெஸ்டையும் பிரின்சிபல் ரீபேமெண்ட்டையும். ஓகே, அப்ப அந்த கம்பெனி வந்து ஏபிளா இருக்கு, எல்லாத்தையும் ரீபே பண்றதுக்கு, அதோட கடனை ரீபே பண்றதுக்கு கேப்பபிளா இருக்குன்னு அர்த்தம். அதே வந்து டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து டெட் அவாய்ட் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு ரீபே பண்ற கேப்பபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவங்க ஈக்விட்டி கேபிட்டலை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அப்ப கம்பெனி வந்து டெட்டுக்கு போலாம் அவங்களோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல. இப்ப அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல அதேதான். ஓகே, அதே வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, டெட் அவாய்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஈக்விட்டி கேபிட்டலை மட்டும்தான் ரிலை பண்ணணும். நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் டெட். இப்ப வந்து borrowed ஃபண்ட்ஸை லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வாங்க முடியும், அதாவது இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்கல்ல அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா இருக்கு, அந்த மாதிரி borrowed ஃபண்ட்ஸ் வாங்க முடியும் அப்படின்னா அப்ப அவங்க டெட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபேக்டர் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களோட ஈக்விட்டில இருந்து ஏதோ ஒரு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்து நிறைய டெட்டை யூஸ் பண்ணும்போது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகும். பட் டெட்டை ஒரு பாயிண்ட்டுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது கம்பெனி. அப்ப அப்படி யூஸ் பண்ணா என்ன ஆயிரும், ஈக்விட்டியோட காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடும், ஷேரோட பிரைஸ் கம்மி ஆயிரும். சோ அப்போ டெட்டை வந்து ஒரு லெவலுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணும். அப்பதான் ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த்ல மேக்ஸிமைசேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். இப்போ ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் இஷ்யூ பண்ணும்போது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அண்ட் அதுல நிறைய ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, சோ அதே பாத்தீங்கன்னா லோன்ஸ், அட்வான்சஸ் இதுல எல்லாம் வந்து ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் கம்மியா தான் இருக்கும். சோ அப்போ ஒரு கம்பெனி வந்து லோன்ஸ் ஆர் அட்வான்சஸ் மூலமா அவங்களோட கேபிட்டலை ரேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது. நெக்ஸ்ட் ரிஸ்க் கன்சிடரேஷன். இப்போ ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படின்றது ஒரு கம்பெனி அதோட பிக்சட் ஃபினான்ஷியல் சார்ஜஸை மீட் பண்ண முடியாத போது அதை ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் வந்து பிக்சட் ஃபினான்ஷியல் சார்ஜஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்றது, ஓகே, டிபெஞ்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்றது, லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றது, அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்றது, இதெல்லாம். சோ இத வந்து அவங்களால மீட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா அங்க வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். ஃபினான்ஷியல் ரிஸ்கை தவிர்த்து ஒவ்வொரு பிசினஸ்க்குமே ஆபரேஷன் ரிஸ்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது பிசினஸ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே, சோ இப்ப இந்த பிசினஸ் ரிஸ்க் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து டெட் செக்யூரிட்டிஸ் மூலமா கேபிட்டல் ரைஸ் பண்ணலாம். அதே வந்து அவங்களோட பிசினஸ் ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும்போது அவங்க என்ன செய்யணும், ஈக்விட்டி மூலமா தான் கேபிட்டலை ரைஸ் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பிக்ஸட் பினான்சியல் சார்ஜஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது அவங்களால இதையே பே பண்ண முடியல. இன்னும் டெட்டை வாங்கி இன்னும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணா கஷ்டமாயிரும். சோ அதனால பிசினஸ் ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலாம், டெட் இஷ்யூ பண்ணி கேபிட்டல் ரைஸ் பண்ணலாம். அதே ஹை ரிஸ்க்ல இருந்துச்சு அப்படின்னா ஈக்விட்டியை டிபெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் ஃபிளெக்சிபிலிட்டி. இப்போ நிறைய டெட் வாங்க வாங்க என்ன ஆயிரும், கம்பெனியோட அந்த பாரோயிங் லிமிட் அப்படிங்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். சோ அந்த கம்பெனி வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுக்கு, ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது நடக்கலாம், ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும், அப்ப அவங்களுக்கு வந்து பணம் பாரோ பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப அந்த பாரோயிங் பவரை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்ப அது வரைக்கும் அவங்க என்ன செய்யலாம், ரொம்ப பாரோ பண்ணாம ஈக்விட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல். இப்ப எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் அவங்க கையில தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து நியூ ஷேர்ஸை இஷ்யூ பண்ண வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா புது ஷேர் ஹோல்டர்ஸ் உள்ள வருவாங்க. சோ இந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் கம்ப்ளீட் கண்ட்ரோல் அந்த கம்பெனி மேல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அப்ப அந்த கம்பெனி என்ன பண்ணலாம், டெட் இல்ல வந்து லோன்ஸ் மூலமா அவங்களோட கேபிட்டலை ரைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க். இப்போ சப்போஸ் வந்து செபி கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ்க்கெல்லாம். சோ அந்த மாதிரி லோன்ஸுக்குமே வந்து சில மானிட்டரி பாலிசிஸோட ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்ப செபி கைட்லைன்ஸ் வந்து பிளெக்சிபிளா இருந்துச்சு அப்படின்னா கம்பெனிஸ் என்ன செய்யலாம், செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணி அடிஷனல் கேபிட்டல் ரைஸ் பண்ணலாம். சப்போஸ் மானிட்டரி பாலிசிஸ் பிளெக்சிபிளா இருந்தா அவங்க லோன்ஸுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஃபேக்டர் ஸ்டாக் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். இப்போ ரிசர்ஷன் பீரியட்ல ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா பிசினஸ்லாம் ரொம்ப டல்லா இருக்கும். அப்ப ப்ராஃபிட்டே இருக்காது கம்பெனில எல்லாம், ஏன்னா ரொம்ப டல்லா இருக்கு இல்லையா. சோ அப்ப இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனிஸோட ஈக்விட்டி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. அப்ப இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்யலாம்னா borrowed fund செக்யூரிட்டிஸ்க்கு பணம் கொடுக்கலாம். அதாவது கம்பெனிஸ் வந்து borrowed fund செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஸ் ரிஸ்கி. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட ரீபேமெண்ட்டும் கிடைச்சிரும், அதே மாதிரி ரெகுலரா இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும். அதே வந்து ஸ்டாக் மார்க்கெட் பூம் பீரியட்ல இருக்கு, பிசினஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்யலாம், கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா பிசினஸ் சூப்பரா போகும்போது அவங்க நிறைய ப்ராஃபிட் earn பண்ணுவாங்க, அது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்டா வரும். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அதர் கம்பெனிஸ். சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியல் நார்ம்ஸை பேஸ் பண்ணி அவங்களோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணுவாங்க. பட் அவங்க என்ன கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் நார்ம்ஸ் என்ன சொல்றதோ அப்படியே போயிடக்கூடாது. அவங்களுக்கும் சில பினான்சியல் ரிஸ்க் இருக்கும் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும், அதை பாத்துக்கணும். சப்போஸ் இண்டஸ்ட்ரியல் நார்ம்ஸ் சொல்றதையே கேட்டுட்டு போனாங்கன்னா அது பினான்சியல் ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுரும். அந்த கம்பெனி அவங்களுக்கே எது அஃபோர்டபிள் அப்படிங்கறத பாத்துக்கணும். சோ அவங்களால ஹை ரிஸ்க் அவங்களால எடுக்க முடியாது அப்படின்னா ரொம்ப டெட்டை அவங்க வந்து ரைஸ் பண்ணக்கூடாது கேபிட்டலுக்கு. நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் ரேட். இப்ப டாக்ஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்குன்னா கம்பெனிஸ் என்ன பண்ணலாம், டெட்டை கேபிட்டல்ல நிறைய சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பெனியோட இன்கம்ல இருந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. சோ டாக்ஸ் லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆயிரும். சோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். சோ இந்த வீடியோல நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்தோம், ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஆர் ட்ரேடிங் ஆன் ஈக்விட்டினா என்னன்னு பார்த்தோம், அண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை டிட்டர்மைன் பண்றதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.